வணக்கம் நேர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு தொடரும் தற்கொலைகளை பற்றி விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். தற்கொலைகளுக்கு காரணங்களாக நாம் பல்வேறு செய்தித்தாள்களிலே பல்வேறு விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ராகிங் தொல்லைகளால் தற்கொலை, தேர்வில் தோல்வியடைந்தால் தற்கொலை, ஆசிரியர் திட்டியதால் தற்கொலை, கடன் தொல்லையால் தற்கொலை என்று பல்வேறு வகையிலே இன்று தற்கொலை நம்மிடையே மலிந்து வருகிறன. செய்தித்தாள்கள் இல்லாத, அதாவது தற்கொலை செய்திகள் இல்லாத செய்தித்தாள்களே இன்றைக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் மலிவான ஒரு விஷயமாக தற்கொலைகள் மாறி வருவதை பற்றி விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு வந்துள்ள திரு பம்மல் சீனிவாசன் அவர்களையும் மனநல மருத்துவர் திரு செல்வராஜ் அவர்களையும் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர், இது நீங்க தற்கொலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அது மாணவர் மத்தியில இருந்து தான் பெரிய அளவில் ஆரம்பிக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலேயே கூட தேர்வுல தோல்வி அடைஞ்சிருவோமோ பயந்து, அப்படி தேர்வுல மார்க் ரொம்ப கம்மியா வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு பெரிய அளவுல தற்கொலை எல்லாம் நடக்கிறத பாக்குறோம். நீங்க இந்த மாணவர் மத்தியில இப்படி இவ்வளவு பெரிய அளவுல ஒரு தற்கொலை நடப்பதற்கான காரணங்களா என்ன சொல்வீங்க? இந்த மாணவர்களுக்கு அடிப்படையிலேயே இவர்களுடைய தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வளர்கிறார்களா? இவருடைய அடிப்படை கல்வி திட்டமே இவருடைய உறுதியான ஒரு மனிதர்களாக வளர்ப்பதற்கு தவறிவிட்டதா என்பது போன்ற கேள்விகள்லாம் நமக்கு இருக்கு. இப்போ மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை அவர்களோட தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கல்வியாக இருக்கிறதா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? மாணவர்கள் கல்வி அப்படின்றத விட அவங்களுடைய வளர்ப்பு முறையை தான் நான் முக்கியமா கவனிக்க விரும்புறேன். பேரண்டிங் ஸ்டைல்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒரு குழந்தை ஒரு வளரும் போது அவங்களோட நர்ச்சரிங்கா இருக்கணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வைக்கக்கூடாது, அதிகமான ஒரு கண்டிப்பும் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் அவங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் அதையும் நிவர்த்தி செஞ்சாதான் ஒரு ட்ரஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வரும் பேரண்ட்டோட. அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமோ, வீட்டில் கேட்டுட்டு செய்வாங்க எல்லாமே. அப்படி வளரும்போது தான் குழந்தைங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக அமையும். இல்லைன்னா ஒரு அதிகமான ஒரு பதட்ட நிலையில் வளரக்கூடிய குழந்தையோ இல்லை ஒரு சைல்டு அப்யூஸில் வளர்கிற குழந்தைகள் பின்னாடி ஒரு சின்ன தோல்விகளை கூட அவங்களால ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. ஸோ அந்த மனப்பக்குவத்தை வளர்றதுக்கு காரணம் கல்வி முறையை விட அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதுக்கடுத்து இருக்கக்கூடியதான் அவனோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய கல்வி முறைகளோ, அவனோட ஃப்ரெண்ட்ஸோ, அதெல்லாமே. மூணாவது அவனை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அவனோட பழகிறவங்க எல்லாருமே. ஸோ இந்த ஒரு 3 உலகமே நல்லபடியாக அமைஞ்சதுன்னா அவன் எந்த ஒரு தோல்வியுமே சந்திக்கக்கூடிய ஒரு தைரிய மனப்பக்குவம் அவனுக்கு வந்துடும். அதாவது இன்றைய இந்தியாவில் தற்கொலைகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். நீங்க ஒரு நாளைக்கு 300 தற்கொலைகள் நடந்து வருகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள்ல நம்ம பார்க்குறோம். அந்த சூழ்நிலையில இன்றைக்கு கல்வி முறையில நம்ம பார்த்தோம் சொன்னா கல்வி முறை சரியான அளவில் கொடுக்கப்படல. தன்னம்பிக்கை இல்லாத மாணவர்கள், அதனாலதான் ஒரு சாதாரண தேர்வில் தோல்வி என்பதை கூட தாங்க முடியாத அளவிற்கு தற்கொலைகள் முடிவு எடுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கடினமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்தியாவில் கல்வி முறையே மோசமான நிலைமையில இருக்கா? இப்போ தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மாணவர்களை உருவாக்குகிறதா? இல்லை, இப்போ அவர் டாக்டர் ஒரு அழகாக கருத்து சொன்னார். குடும்ப சூழல், பள்ளி, சுற்றுச்சூழல் இதுதான் நிர்ணயிக்குதுன்னு சொன்னார். இந்த சமுதாயமே எப்படி போதிக்குது அப்படின்னா, இன்னைக்கு மார்க் எடுக்கணும், அதிக மார்க் எடுக்கிறவன் தான் புத்திசாலி, அதிக மார்க் எடுக்கிறவன் தான் அறிவாளி, அவனை தான் இந்த சமூகம் அங்கீகாரம் பெறுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு பரிசு வழங்கினார்னு பேப்பரில் போடுறாங்க. அவர் 1178 மார்க், 1090 மார்க் வாங்கியிருப்பாரு. அல்லது 10ஆம் வகுப்பில் 499 மார்க் வாங்கியிருப்பார். அதை பத்திரிகையில் போடுவாங்க. உடனே அது ஒரு 2 நாள் பேட்டி காணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அந்த முதல் மார்க் வாங்கினவங்க மட்டும் இல்லை, 35 மார்க் வாங்கினா கூட சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க கூட பெரிய தொழிலதிபர்களாக மாறி இருக்காங்க, பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த விஷயங்கள் சமுதாயத்தில் போதிக்கப்படுறது கிடையாது. எப்படின்னா மாணவர்கள் மத்தியில் கல்வி, படிப்பு, மார்க்கு, கட் ஆஃப் மார்க்கு, இதுதான் இந்த விஷயங்களை தான் போதிக்கிறாங்க தவிர, அப்போ அந்த மாணவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம மார்க் எடுத்தாகணும், நம்ம 100க்கு 100 மார்க் எடுத்தாகணும், 100க்கு 90 மார்க் எடுத்தாகணும், இந்த படிப்பு ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்னு போகும்போது, ஒருவேளை அவனுக்கு அதில் ஒரு சிறு சறுக்கல் ஏற்படும் போது, ஐயோ நம்ம எடுக்கலையே, நம்மளால எடுக்க முடியலன்ற அந்த ஒரு மன வருத்தம், அந்த மன உளைச்சல் அவனை தற்கொலைக்கு தூண்டுது. அதுக்கு முன்னாடி அந்த மாணவன் எஜுகேட் செய்யப்பட்டிருந்தால், அவனுக்கு வாழ்க்கை முறைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, படிப்பு ஒண்ணுதான் வாழ்க்கை கிடையாது, மார்க் ஒண்ணுதான் வாழ்க்கை கிடையாது, உலகம் பறந்து விரிந்தது, இந்த வாழ்க்கையில பலவிதமான தத்துவங்கள் இருக்கு, மரணம் ஒண்ணு தேவை கிடையாது, அடுத்த முறை மார்ச்ல ஃபெயில் ஆனா அக்டோபர்ல எழுதலான்ற விஷயம் அவனுக்கு எஜுகேட் செய்யப்பட்டிருந்தா அவன் தற்கொலை பண்ணிட்டு இருக்க மாட்டான். மாணவர்கள் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெண்கள் கூட பாத்தீங்கன்னா சிறு சிறு விஷயங்கள், ஒரு வீட்டுக்காரர் திட்டினார் அப்படின்னா போய் தற்கொலை பண்ணிக்கிற பெண்கள் எல்லாம் பார்க்கணும். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரேகிங் கொடுமை. ஒரு மாணவி, மெடிக்கல் காலேஜ் படிக்கக்கூடிய மாணவி, மெடிக்கல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு மருத்துவக் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவி
அந்த ரேகிங் செய்யப்பட்டதில் அந்த தவறு, அந்த ரேகிங் பண்ணவங்கள நடுக்கு அது தனி விஷயம். ஆனால் அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிக மதிப்பெண் பெற்று ஒரு மெடிக்கல் காலேஜ் படிக்கிற பொண்ணை சூசைட் பண்ணிக்குது அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து சரியான முறையில் எதுவும் போதிக்கப்படல நான் நினைக்கிறேன். தற்கொலைக்கு எதிரான எண்ணங்கள், அவர் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது ஆளுமை திறன் பற்றிய விஷயங்களோ, சிந்திக்கக்கூடிய விஷயங்களோ, நல்ல விஷயங்களோ, நீதி போதனைகளோ, நல்லொழுக்கம் எதுவுமே போதிக்கப்படலை. திரும்ப 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 படிப்பு படிப்பு படிப்புன்ற விஷயம் போதிக்கப்படுறதுனால தான் மாணவர்கள் படிப்பு மார்க்கு ஃபர்ஸ்ட் வரணும். இல்ல நீங்க படிப்பை பத்தி பேசுனீங்கன்னா 100% படிக்கணும் அப்படின்றதா 100% பெற்றோர்களும் அதான் தன்னுடைய பிள்ளை நன்றாக படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வேண்டும். படிப்பு மட்டுமே வாழாது. படிப்பை ஒண்ணு மட்டும் போதிச்சுட்டா போதுங்களா? இல்ல இன்னைக்கு வாழ்க்கை எப்படி வாழ்வதுன்னு சொன்னா தாங்கக்கூடிய பக்குவம் படிக்கணும் அப்படின்றதானே படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். ஆனால் அதற்கு சரியான வழிமுறைகள் தான் பெற்றோர் வந்து குழந்தைக்கு வந்து எந்த ஒரு தப்பான வழியும் காட்டிட மாட்டாங்க. கல்வி முறையில் எது படிக்கும் நம்ம கல்வி முறையே தவறு. அப்படியே ஆரம்பிச்சா பேஸ்ல இருந்து போன மனப்பாட கல்வி முறை, நான் பேஸ்ல இருந்து வர வேண்டியிருக்கும். அந்த இதுக்கு நான் போக விரும்பல. ஆனால் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு ஏன் வழங்கப்படவில்லை? இந்த கல்வி முறை எப்படி இருக்கணும்னா, அந்த குழந்தைக்கு ஒரு பீரியட் இருக்கணும். எதையும் ஒரு கிளாஸ் வச்சு, ஒரு ஆசிரியரை வச்சு எதையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம், எப்படி வாழணும், எப்படி பழகணும், எப்படி அக்கம் பக்கத்துல பழகணும், எப்படி வந்து நம்ம ஒருத்தரோட இன்டராக்ட் பண்றது, இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கு பள்ளிகள்ல போதிக்கப்படுறது கிடையாது. அப்போ எப்படி டேக்கிள் பண்றது, ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்வது என்ற விஷயம் போதிக்கப்படாமல் இருக்கும் போதுதான் அந்த மாணவன் வந்து தற்கொலைன்ற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறான். அந்த மாணவனை எஜுகேட் என்பது கல்வி மட்டும் எஜுகேஷன் அல்ல, மற்ற விஷயங்கள் போதிக்கப்படவில்லை, எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் போதிக்கப்படவில்லை. அதனாலதான் இந்த மாணவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க மாணவர்களோட தற்கொலை நம்ம ஒரு பகுதியா எடுத்துட்டா பல்வேறு தரப்புல இருந்து நம்ம விவாதிக்க போறோம். ஆனா மாணவர்களோட தற்கொலைக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ராகிங் தொல்லைகள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காலங்காலமா பல்வேறு ராகிங் பண்றது மூலமா பல்வேறு மாணவர்கள், பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுலாம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப ராகிங் என்பது இப்ப ராகிங் செய்யக்கூடிய மாணவரோட மனநிலை எப்படி இருக்கு, இவங்க அதை அந்த கொடுமை அனுபவிக்கிற மாணவரோட எப்படி இருக்குன்றதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த சூழ்நிலையில இது மாணவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு வலிமை இல்லாத மாணவர்களா மாறிவிட்டார்கள் அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்கு. மாணவர்கள் அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை என்ன சொல்லுவீங்க? இல்ல, ஒரு காலேஜ்ல 100 பேர் படிக்கிறாங்க, பசங்க படிக்கிறாங்கன்னா ஒரு 100 பேர்ல ஒரு 30-40 பேருக்கு ரேகிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு சில மாணவர்கள் மட்டுமே அந்த தற்கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போறாங்க. ஸோ அது காலேஜ் லைஃப்னு கிடையாதுங்க, ஒரு சின்ன வயசுலேருந்தே வரக்கூடிய பிரச்சனையை தான் நான் வந்து பார்க்குறேன். பயாலஜிக்கலாகவும் வந்து பிரச்சனைகள், மூளை அளவில் வந்து சில மாற்றங்கள், செரோட்டோனின், அப்புறம் மேபி சில மாற்றங்கள் மூளை அளவில் வளர்கிற ஒரு இன்சல்ட், பிரெயினில் இன்ஜுரி நடந்து அது வளரும் போது அதுக்கான ஒரு சரியான ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு உணர்வு, ஒரு இன்செக்யூர் ஃபீலிங், அதெல்லாம் வளர்ந்து ஒரு காலேஜில் தனியாக போய் தனியாக விடும்போது தான் வந்து அந்த மாதிரி குழந்தைகள் மட்டும்தான் வந்து தற்கொலைக்கு வந்து முயல்றாங்க. அப்படித்தான் நான் வந்து பார்க்குறேன். அவங்கள வந்து முதல்ல இருந்தே வந்து நெறிப்படுத்தணும், ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு தைரியத்தை வந்து ஏற்படுத்த தவற ஒரு காரணம் தான் வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு தற்கொலை போன்ற முயற்சிகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு காலேஜ் அப்படின்னு என்ட்ரு ஆகும்போது அது வந்து ஒரு நியூ என்விரான்மெண்ட் அது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு காலேஜஸும் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு கவுன்சிலர்ஸோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அந்த 1 or 2 லைஃப்ஸ் அவங்க லூஸ் பண்ணுறதையுமே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கலாம். அதுதான் வந்து நான் பார்க்குறேன். நான் அதாவது இப்ப கல்லூரிகள்ல இப்ப மருத்துவர் சொல்ற மாதிரி கல்லூரிகள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மனநல ஆலோசகர்கள் அப்படி நியமிக்கப்படணும் அப்படின்றதா இருக்கு. இந்திய சிறைத்துறைகள்லேயே கூட இப்ப சமீபத்துல தமிழக அரசு கூட மனநல மருத்துவர்களை, மனநல ஆலோசகர்களை நியமித்திருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். சிறைகள தற்கொலை ரொம்ப அதிகம் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப அது போன்ற விஷயங்கள்ல இப்ப மிகப்பெரிய அளவுல மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்கள், அதுல ராகிங் என்ற போன்ற பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றத பாக்குறோம். அப்ப கல்லூரிகள்ல அந்த மாதிரி கட்டாயம் இருக்கு இல்லையா, ராகிங் அதாவது மனநல ஆலோசகர் நியமிக்க? எந்த கல்லூரியில் சொல்லுங்க. இல்ல இப்ப செய்ய வேண்டியது என்ன? இப்ப இது ஒரு சட்டமாவே மாறணுமா? நான் என்ன சொல்றேன், நீங்க சிறையில சொன்னீங்க, நான் கேட்கிறேன், எந்த அரசு பள்ளியிலயோ இல்ல தனியார் பள்ளியிலயோ, எந்த தனியார் கல்லூரியிலயோ, பொறியியல் கல்லூரியிலயோ, மருத்துவ கல்லூரியிலயோ, அலுவலகங்களையோ இந்த மாதிரி ஒரு மனநல ஆலோசனை இங்க வழங்கப்படுதா? எங்கேயும் வழங்கப்படுறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பர்சனாலிட்டி டெவலப் பண்றது அது ஒரு கோர்ஸ் ஆக்கி காசாக்கிட்டாங்க. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அது ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க, அது பணக்கார பசங்க போய் படிக்கிறாங்க, கத்துக்கிறாங்க, அப்படிதான் இருக்கே தவிர. இல்லை, மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா மென்டாரிங்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குங்க. சரிங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது ஒரு 5 ஸ்டூடெண்ட் இல்லை 10 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஸருக்குள்ளேயே, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்குள்ளேயே அவங்க வந்து மென்டார்ஷிப் சொல்லி அவங்க விட்டுருவாங்க. ஸோ அவங்க வந்து படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்க கிட்ட போய் பேசிக்கலாம், பர்சனல் லைஃப், அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து
அந்த ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மூலியமா அவங்க வந்து அது டீல் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே அந்த ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து டீச்சர்னா அவங்க அப்படி தான் இருக்கணும், நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பிரித்து வச்சிடறோம். ஒரு ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூடே வந்து வரமாட்டேங்குது. இப்ப நீங்க இந்த கல்லூரி பள்ளியில கூட பாத்தீங்கன்னா +2 மாணவி வந்து சரியா எனக்கு கணக்கு பாடம் சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரோட பேரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது நீங்க பாக்கலாம். அப்ப ஆசிரியரோட நடவடிக்கை இங்க வந்து மேம்படுத்தப்பட வேண்டுமா, இல்ல ஆசிரியரோட நடவடிக்கை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா? இப்ப நான் ஒரு சில புள்ளிவங்களை தெரிவிச்சாகும். மப்சல்ல உள்ள அரசு பள்ளிகள்ல வந்து பொதுவாகவே ஒரு சில குற்றச்சாட்டு இருக்கு. எப்படின்னா ஆசிரியர்கள் வந்து ஒரு சில ஆசிரியர், எல்லாரும் நான் சொல்ல, ஒரு சில ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் வந்து சரியான பாடம் சொல்லித்தரது மட்டும் இல்லாம இந்த மாணவிகள் மீதே இந்த பாலியல் பலாத்காரத்தை தொடுத்து நிறைய பேர் இந்த பத்திரிகை செய்தியில பாக்குறோம். ரெண்டாவது மப்சல் பகுதிகள் இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாணவர்களை வீட்டு வேலைக்கு வர சொல்றது, அவங்கள வந்து வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற சொல்றது, இது மாதிரி மாணவர்களை வந்து ஒரு கொடுமைப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு. அது உளவியல் ரீதியான தாக்குதல் தான். ஆமா, கண்டிப்பா. நீங்க சென்னையில ஒரு பிரதான கல்லூரி, ஒரு மகளிர் கல்லூரி, நான் பேர் சொல்ல விரும்பல, 1ஆம் ஆண்டு மாணவிகளை பெருக்க சொல்றாங்களா அந்த கல்லூரியில. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தானே அது? லட்சக்கணக்காக ஃபீஸ் வாங்கி போய் பசங்களை சேர்த்தா, அதுவும் குறிப்பா பெண் குழந்தைகளை, 1ஆம் ஆண்டு படிக்கிற பெண் குழந்தைகளை தரையை பெருக்குன்னு சொல்லி அந்த மாணவிகளை வந்து கல்லூரி நிர்வாகமே சொல்லியிருக்கு. அப்போ உளவியல் ரீதியாக அந்த மாணவிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? அந்த பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணு மனசு வருத்தப்பட்டு ஏதாவது பண்ணா யார் பொறுப்பாப்போம்? இதெல்லாம் வந்து அரசு கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அது நிர்வாகமும் அந்த மாணவர்கள் மத்தியில ஒரு கல்லூரி நிர்வாகங்கள், பள்ளி நிர்வாகங்கள் தான் இந்த மாதிரி சீர்கேட்டுக்கு காரணம். நான் குற்றம் சாட்டுறேன். இது கல்லூரி நிர்வாகத்துடைய கடமை என்ன, பள்ளி நிர்வாகத்தோட கடமை என்ன? மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மட்டும் இல்ல, அந்த மாணவர்களுடைய மனசு பாதிக்க கூடாது, அவங்க மனசு நோவக்கூடாது, அந்த மாணவர்கள் உளவியல் ரீதியாக அவங்கள ஒரு தைரியசாலியாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வளர்க்கணும். அவங்களே போட்டு ஃபர்ஸ்ட் இயர் பசங்க பொண்ணுங்க வந்து பெருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபால் சொல்றாங்கன்னா அப்புறம் இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குது? யோசிச்சு பாருங்க. அதனால ஒரு கல்லூரி நிர்வாகமோ பள்ளி நிர்வாகமோ, அது நிர்வாகமே ரேக்கிங் பண்ணதை நான் கருதுறேன். சீனியர் மாணவி இல்ல, அந்த கல்லூரி நிர்வாகமே அந்த மாணவிகளை ரேக்கிங் பண்ணதை நான் கருதுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படின்னா மனநிலை பாதிக்கும், இந்த குழந்தைகளோட மனசு பாதிக்கப்படும். அந்த குழந்தைய வந்து அது நம்ம வீட்டிலேயே கூட அந்த குழந்தை பெருக்காம வந்திருக்கும், அந்த குழந்தைய போய் பெருக்கு அப்படின்றாங்க. அதுவும் குறிப்பா மாணவிகளை குறிப்பா பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பள்ளிகள் அளவிலே இதெல்லாம் நடக்குது. பெஞ்சு தூக்கி போடுறது, அதை பண்றது, இதை பண்றதுன்ட்டு. இல்ல, ஒரு அரசு பள்ளி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல தேவையான ஆட்கள் நியமனம்ன்றது இல்ல. பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பியூன்கள் கூட ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அது இந்த மாதிரி குறிப்பிட்ட அடிப்படை தனியார் கல்லூரி குற்றம் சாட்டுறேன். இல்ல சார் சொல்றேன். அப்போ மாணவர்கள் செய்யறது பெரிய இது விஷயமா தெரியாது இல்லையாங்க? இல்ல, ஒரு சில மாணவர்கள் அதை வந்து பர்சனலா எடுத்துக்கலாம், அப்படிதான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாம புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுல கிடையாது. பட் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல நடக்குது. இப்போ வந்து ஒரு கிளாஸ் சார்ந்த ஒரு பெண்கள் ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கிறாங்கன்னா, அரசு பள்ளிகள் வந்து பெண்கள் கம்மியாக தான் இருப்பாங்க, மாணவர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு சில கிளாஸ்ல வந்து கிண்டல் கேலி, ஒரு ஒரு 7th 8th படிக்கிற பொண்ணுங்க அப்படின்னா அந்த இடத்துலையுமே அவங்க வந்து உளவியல் ரீதியாக வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து அவங்க வளரும் போது தேவையில்லாம ஒரு கன்வர்ஷன் டிசார்டரோ வந்து பின்னாடி வந்து ஒரு தற்கொலை முயற்சிகளோ வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அந்த ஒரு புல்லிங், அந்த ஒரு கேலி கிண்டல் செய்யற விஷயங்களையுமே வந்து பள்ளி நிர்வாகம் வந்து கவனிக்கணும். அதாவது இது அரசு பள்ளிகள்ல மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு உளவியல் தாக்குதல் இருக்கா அப்படின்றத பார்க்க முடியாது. நீங்க தனியார் பள்ளிகள்லயும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதை நம்ம பார்க்க முடியாது. இப்ப தனியார் பள்ளி நிர்வாகங்களும் பணத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாலும் கூட இந்த மாதிரி உளவியல் ரீதியான தாக்குதலை தொடுப்பதாக நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். கல்வி வந்து முதல்ல வந்து கல்வியாளர்கள் வந்து கல்லூரி நடத்தினாங்க. இப்ப கல்வின்றது ஒரு வியாபாரம் ஆயிப்போச்சு. அதாவது சாராய வியாபாரிகளும் சட்டவிரோத தொழில் பண்ண கல்வி நடத்துறாங்க, கல்லூரிகள் நடத்துறாங்க. ஸோ பணம் ஒன்று பிரதானமாயிட்ட பிறகு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலத்திலலாம் ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு 400 ரூபாய் ஃபீஸ் இருக்கும், ஒரு டிகிரி கலை அறிவியல் கல்லூரியில் பார்க்குறது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் 1 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறான். 1 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறவனை வந்து அவங்களும் திட்ட விரும்ப மாட்டாங்க. இந்த ரேக்கிங் கொடுமையில பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ரேக்கிங் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரிக்கு காலேஜுக்கு ஆள் சேர்த்து விடுறவங்க, இந்த வட இந்தியாவிலேருந்து வந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆள் பிடிச்சி கொடுக்குறது. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்க நீ எடுத்துக்க அப்படின்னு கல்லூரி நிர்வாகமே அந்த சீனியர் மாணவர்களுக்கு வந்து புரோக்கரா நியமிக்குது. இவங்க போய் 10 பேரை கூட்டு வந்து சேர்க்கறான். இந்த பையனால அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய் வருமானம் வருது. அப்ப அவன் ரேக்கிங் பண்ணா எப்படி அவன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க? ஸோ கல்லூரி நிர்வாகமே இது போன்ற விஷயங்களுக்கு மறைமுக காரணமா இருக்கிறதுனால தான் இந்த ரேக்கிங் கொடுமையில நடக்கப்பட்ட தற்கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அந்த கல்லூரி நிர்வாகம் தான் காரணம், நான் குற்றம் சாட்டுறேன். ரெண்டாவது, சமுதாயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில தோல்விகள் அடையும் போது சொசைட்டில வந்து அவனை வந்து கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இது போன்ற விஷயங்கள் நம்ம மாநிலத்தில் நாட்டு நிறைய விஷயங்கள் உண்டு. முதல்ல அது வந்து தவிர்க்கணும். யாராவது ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா வச்சுக்க, ஃபெயில் ஆகிறது ஒன்றும் பெரிய ஒரு கிரிமினல் குற்றம் கிடையாது.
இப்படிதான் உங்களுக்கு ஒரு பையன் 100 எடுக்க எல்லாரும் 100 எடுக்க மார்க் எடுக்க முடியாது. 35 ஒருத்தர் எடுப்பான், 40 ஒருத்தர் எடுப்பான். அப்படி எடுக்கும்போது அவனிடம் என்ன திறமை இருக்குது? மார்க் குறைவா எடுத்தா கூட அவன் பாத்தீங்கன்னா ஒரு அழகா ஒரு டிவி ரிப்பேர் பண்ணுவான். அவங்ககிட்ட ஒரு ஓவிய திறமை இருக்கும், அவங்ககிட்ட ஒரு விளையாட்டு திறமை இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் குறைவான மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்க நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆனா அந்த பெற்றோர்கள் அதை ஊக்குவிக்கிறது கிடையாது. அவங்க அதை ஊக்குவிக்காம நீ தான் படிக்கணும், நீ இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் மேல அவங்களோட விருப்பத்தை திணிக்கிறதுனால கல்வி முறையே ஒரு திணிக்கப்பட்ட ஒரு கல்வி முறையா தான் கல்வி முறையே திணிக்கப்பட்ட கல்வி முறை. அந்த மாணவன் விரும்பாத கல்வி முறை. அந்த மாணவன் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், மாணவர்கிட்ட பேச்சு கொடுத்தீங்கன்னா தெரியும், அற்புதமா ஓவியம் வரைவாங்க. ஓவியரானா என்ன ஃபியூச்சருக்கு நினைக்கலாம், ஆனால் அந்த ஓவியம் சம்பந்தப்பட்ட விஷயமே இப்ப டிசைனிங்ன்றாங்க நிறைய. அதாவது அது சம்பந்தப்பட்டதெல்லாம் கம்ப்யூட்டர்லயே வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி துறையில அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கும் போது அவங்க அந்த இன்ட்ரெஸ்டான விஷயத்தை படிப்பாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் வந்திருக்கு. யாரா இருக்கு இந்த துறையில் ஆர்வம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சா நல்லா படிப்பாங்க. ஆனா விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்க்க மாட்டாங்க, அவனை கொண்டு பி சிவில் இன்ஜினியரிங் போய் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்களுடைய அறிவு திறமை ஊக்குவிக்கிற அவன் எதை விரும்புகிறானோ அதை திணிக்கிறார்கள். பெற்றோர்கள் திணிக்கிறதுனாலதான் இந்த மாணவர்கள் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஏற்பட்டு கடைசியில் அதுல ஒரு சில மாணவர்கள் தாங்க முடியாது என்ன பண்றாங்க, தனக்கு பிடிக்காத விஷயமோ தோல்வி அடையும் போதோ தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தற்கொலை நியாயம் நான் சொல்ல வரல. அந்த தற்கொலை செய்யாமல் எதிர்கொள்கின்ற மனநிலையை இந்த சமுதாயமும் பெற்றோர்களும் நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கல. இத மருத்துவர் வகையில நீங்க அதாவது இந்த மாணவர்களுடைய மன அழுத்தத்தை நம்ம பெற்றோர்கள் வந்து கவனிக்க தவறுகிறார்கள் என்று கூட நம்ம வந்து ஒரு வகையில பார்க்க முடியும். அப்படி மாணவர்களுடைய அந்த மன அழுத்தத்தை பெற்றோர்கள் எந்த வகையில கூர்ந்து கவனித்து அவர்களை வந்து சரிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? பொதுவாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணுங்க. எந்தெந்த மாணவர்கள்லாம் வந்துட்டு ஒரு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல வந்து இந்த மாதிரி உங்க பையன் வந்து சரியா ஸ்கூலுக்கு வரதில்லை, ஸ்கூல்ல வந்தாலும் ரொம்ப நேரம் தூங்குறான், வித்தியாசமா இருக்கிறான், யார் கூடயும் பேசுறது இல்லை அப்படின்னு வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து பேரண்ட் கிட்ட சொல்லும் போது பேரண்ட் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். வீட்டில் போனாங்கன்னா ஏன் இப்படி இருக்கிறான், ஒழுங்கா பழைய மாதிரி ட்ரெஸ் பண்றானா, பழைய மாதிரி சாப்பிட்றானா, நைட்ல ஒழுங்கா தூங்குறானா அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டீச்சர்ஸுக்குமே இல்லை, ரெண்டாவது வீட்டில் போற பேரண்ட்ஸுக்குமே இல்லை. ஏதோ போறான் ஏதோ வரான் என்னவோ ஆயிடுச்சு அவனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் போறப்ப மக்கள் என்ன பண்றாங்க, ஒன்று அவன் டிப்ரெஷன்ல இருக்கிறான், இல்லைன்னா வந்து ஒரு சைல்டுஹுட்ல ஒரு ஒரு சைக்கோசிஸ் ஒரு மனநோய் அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன், நேராக கோயில் குளம் கூட்டு போயிறாங்க, பையனுக்கு ஏதோ பேய் அடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி. அதை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு ஏதோ டாக்டர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறான், படிப்புல வந்து கம்மியாயிட்டு இருக்கு மார்க், என்னன்னு தெரியல, நல்லா தான் படிக்கிறான் ஆனா அவனுக்கு கவனம் இல்லை, எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற ஒரு கூர்ந்து கவனிக்கிற பேரண்ட்ஸ் இல்லைங்க. இப்போ 2 பேருமே வேலை செய்யறாங்க. பார்த்தீங்கன்னா பையன் வந்து 4 மணிக்கு வருவான், அம்மா அப்பா 7 மணிக்கு வராங்க. அதனால என்ன பண்றாங்க, 4 மணிக்கு நீ டியூஷன் போயிடு அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன்ல சேர்த்து விட்டுறாங்க. அவன் டியூஷன்லாம் போயிட்டு 7 மணி 8 மணிக்கு வரான். அவன் காலையில 8லேருந்து சாயந்தரம் 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கான். அவனால ஃப்ரீயா பேச முடியல, ஃப்ரீயா விளையாட முடியல, யாரோடவும் சகஜமா இருக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப அவன் சாயந்தரம் 8 மணிக்கு வந்தானே அவங்க அப்பா அம்மா வந்து என்னடா சரியா பேச மாட்டேற, ஒரு மாதிரியா இருக்கிற அப்படின்னு தான் வந்து கேட்கறாங்க தவிர அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தை குறைந்தபட்சம் உரையாடக்கூடிய நேரத்தையும் வந்து பிடிங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும் நம்மளால. சாப்பிட்றதே டிவி முன்னாடி தானே சாப்பிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாருமே, யாருமே வந்து தனியா உட்காந்து ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்றது இல்லையே. அதாவது இந்த அவரோட சுற்றுப்புற சூழலை பத்தி நீங்க சொன்னீங்க. அந்த சுற்றுப்புற சூழலே ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய குழந்தை பருவத்துல வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு அரங்கங்கள் நிறைய இருந்து, திறந்த வெளி விளையாட்டு மைதானங்கள் நிறைய இருந்தது. இன்றைக்கு அப்படி ஒன்றும் கிடையாது, வெறும் காங்கிரீட் காடுகளா தான் நீங்க பார்க்க முடிகிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு சுற்றுப்புற சூழல் ஒரு விளையாடுவதற்கான வாய்ப்புகளே மறுக்கப்பட்ட சூழ்நிலையில நகரத்தில் வாழக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி மன அழுத்தம் உருவாகுது இல்லையா? இப்ப இதை பத்தி சொல்லுங்க, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க தேவைப்படுது உண்மையிலேயே? பாத்தீங்கன்னா இப்ப கல்வி முறையும் சரி, இப்ப விளையாட்டுன்னா இப்ப வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. ஒரு அறைக்குள்ள 10க்கு 10 ரூமுக்குள்ள உட்காந்து விளையாடுறதா விளையாட்டா கருதப்படுதே தவிர முன்னாடியெல்லாம் கிரவுண்ட் இருக்கும், கிரவுண்ட்ல போய் விளையாடுவாங்க. கிரவுண்ட்ல போய் ஃபுட்பால் விளையாடுவாங்க, ஹாக்கி விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க. இப்போ கிரவுண்ட்ல போய் விளையாடுறதுன்ற விஷயமே சென்னையில கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 80% கிடையாது. கிரவுண்டே கிடையாது. முதல்ல நீங்க சொன்ன மண்ணே பார்க்க முடியல இங்க. மற்ற வெளி மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல தான் அந்த விளையாட்டுகள் இருக்கு. நகர்ப்புற பகுதிகளில் இந்த விளையாட்டை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களை அரசு, பள்ளிகள், கல்வித்துறை இதை ஊக்குவிச்சாலே மன உளைச்சல்ன்றது குறையும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூம்லயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க ஒரு காத்தாட போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பசுமையான காற்று,
ஒரு பச்சை பசங்க ஒரு ஏழைகளே பார்த்தீங்கன்னா உங்க மனசே ஒரு மாறும். ஸோ இந்த மன உளைச்சல் டிப்ரெஷன்ற விஷயம் மாற்றக்கூடிய சக்தி வந்து ஓப்பன் கிரவுண்ட்ல விளையாடுறதும் அல்லது ஒரு பசுமையான விஷயங்களை பார்க்கறதுன்னா அந்த மன உளைச்சலை போக்க முடியும். இந்த மன உளைச்சலை போக்கக்கூடிய விளையாட்டுன்றது இப்போ சமுதாயத்தில் அறவே இல்லாதனால படிப்பு 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 படிக்கணும் 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 விளையாடக்கூடாது. பாரதி அழகா சொன்னாரு, ஓடி விளையாட பாப்பான்னாரு. எங்க ஓடி விளையாடுதுங்க? டிவியில தான் வீடியோ கேம்ஸ் ஆடுதுங்க. அந்த ஓடி விளையாட பாப்பான்ற விஷயத்த மக்கள் மத்தியில பரப்பி விளையாட்டுன்ற விஷயத்த தெருவில் போய் விளையாடுறது. தெருவுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. குழந்தை தெருவுக்கு போகக்கூடாதுன்றாங்க. தெருக்கு ஏன் குழந்தை தெருவுக்கு போனால் தான் அந்த குழந்தைக்கு அறிவு வளரும். தெருவுக்கு போய் விளையாடும் போது அந்த குழந்தையுடைய அறிவு வளரும், அதுக்கு அந்த டிப்ரெஷன் இருக்காது. தெருவுக்கு சென்று நீ பாதுகாப்பாக வேணா போய் அம்மா போய் பக்கத்தில் இல்லைங்க, அப்பா போய் பக்கத்தில் இல்லைங்க, அந்த குழந்தைய விளையாட விட்டு பாருங்க. அப்பதான் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்காது. நல்ல மனநிலை, தற்கொலைக்கான எண்ணத்துக்கு எதிரான மனநிலை இந்த குழந்தைகளுக்கு வரும்னு நான் கருதுறேன். தொடர்ந்து பேசுவோம் அந்த விஷயங்கள். நேர்களே சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.